ஹாய் நண்பர்களே, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான 3 சூப்பரான அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் எப்போ இந்த டிஆர்எஸ் அலவன்ஸ் 50% தொட்டுச்சோ அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய இதர சலுகைகளும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான பணிக்கொடையை அதுக்கான லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிராட்டிவிட்டியும் ஒன்று இருக்குது. இது ப்ரைவேட்லையும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கிராட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிராட்டிவிட்டியில் 2 விஷயம் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் கிராட்டிவிட்டி இருக்குது, டெத் கிராட்டிவிட்டி இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதுக்கான மேக்ஸிமம் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 lakhs இருந்துச்சு. இப்போ 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிட்டையர்மெண்ட் கிராட்டிவிட்டி ஆகட்டும், டெத் கிராட்டிவிட்டி ஆகட்டும், மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 lakhs இருந்துச்சு. இது 25 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜனவரி 1, 2024 நடைமுறைக்கு வந்ததா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிராட்டிவிட்டி எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்கவுங்க வாங்குகிற சேலரி பேஸ் பண்ணி இது முன்ன பின்ன இருக்கும். ஸோ கம்மியாக வாங்குறவங்களுக்கு கிராட்டிவிட்டி கம்மியாக இருக்கும், அதிகமாக வாங்குறவங்களுக்கு கிராட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கிராட்டிவிட்டியை 25 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணதுனால எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைமில் இந்த கிராட்டிவிட்டி அமௌண்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த டிஆர்எஸ் அலவன்ஸ் 50% ரீச் ஆனதுனால HRA இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு அப்டேட்டில் கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம இந்திய நகரங்கள் பேஸ் பண்ணி, சிட்டி பேஸ் பண்ணி XYZன்னு பிரிப்பாங்க. பாப்புலேஷன் அதிகமாக மெட்ரோ சிட்டியாக இருந்துச்சுன்னா X பிரிவில் வரும். இதுவே பாப்புலேஷன் மாடரேட்டாக இருக்குது, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த செமி அர்பன் அந்த பிரிவில் வருவாங்க. அது Y பிரிவில் வரும். ரூரல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த Z பிரிவில் தான் வரும். ஸோ இப்போ இந்த சிட்டி பேஸ் பண்ணி HRA இப்போ வரைக்கும் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 27% X பிரிவுக்கும், Y பிரிவுக்கு 18%, Z பிரிவுக்கு 9% கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டிஆர்எஸ் அலவன்ஸ் 50% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா HRAயும் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா X பிரிவில் இருக்க ஊழியர்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக HRA 30% இன்க்ரீஸ் பண்ணாங்க. Y பிரிவுக்கு 20% ஆகும், Z பிரிவுக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 முதல் கணக்கிடப்பட்டு ரொக்கமாக வழங்க உத்தரவும் போட்டிருக்காங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் மத்திய பணி தொகுப்பில் பணிபுரியும் அலுவலருக்கு மட்டும் இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் எம்ப்ளாயீஸ்க்கு எப்போ இன்க்ரீஸ் பண்ணுவான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் மேட்ரு எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்க 8th பே கமிஷன். இது இப்போ 2024 புதிய அரசாங்கம் வந்த அப்புறமா இது கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2014ஆம் ஆண்டு தான் 7th பே கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க. அதனால் நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு 2016 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. 10 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த பே கமிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2014 கடைசியாக கொண்டு வந்தாங்க. இப்போ அகைன் 10 வருஷம் ஆகிருக்கு. 2024 இந்த வருஷம் புதிய அரசாங்கம் ஃபார்ம் ஆன உடனே கண்டிப்பாக இந்த வருஷமே 8th பே கமிஷன் கொண்டு வருவாங்க சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் 8th பே கமிஷன் கொண்டு வந்தாங்கன்னா அது நடைமுறைக்கு வரத்துக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். 2026 தான் நடைமுறைக்கு வரும் சொல்கிறாங்க. இந்த 8th பே கமிஷன் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் நிறைய சலுகைகள்லாம் இருக்குது. முக்கியமாக சேலரியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கும் சொல்கிறாங்க. பேசிக் சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எப்போ நடைமுறைக்கு வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2026 நடைமுறைக்கு வரப்போகுது. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் 2024 இந்த வருஷமே வரப்போகுது சொல்கிறாங்க. 7th பே கமிஷனை விட 8th பே கமிஷனில் சம்பளம் உயர்வு பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்கும்ட்டு அரசாங்க வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறாங்களாம். 4th பே கமிஷன் அமலுக்கு வந்த அப்பவே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 27.6% இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 5th பே கமிஷன்ல 31% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 6th பே கமிஷன்ல ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அமலுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் காரணி பார்த்தீங்கன்னா 1.86 இருந்துச்சு. இப்போ 7th பே கமிஷன்ல இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ரேஷியோ 2.68 இருக்கு. இது 8th பே கமிஷன்ல 3.16 இன்க்ரீஸ் பண்ண போறாங்களாம். இது இன்க்ரீஸ் ஆகிறப்போ கண்டிப்பா பேசிக் சேலரியும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் கூடிய சீக்கிரம் வெளியாகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த பதிவில் கொடுத்த தகவலாம் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.